ஆஷிஷ் தொடர் என்றாலே சில சர்ச்சைகளும் வரும். அதுபோல ஒரு புதிய சர்ச்சை உருவாகி இருக்கிறது. இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் மூன்றாவது டெஸ்ட் போட்டி அடிலெய்டு மைதானத்தில் நடைபெற்றது. 94 ரன்களில் 4 விக்கெட்டுகள் இழந்து தடுமாறிய போது. ஆறாவது வீரராக களத்திற்கு வந்த அலெக்ஸ் கேரி 72 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஜோஸ் டங்க் வீசிய ஓவரின் முதல் பந்தில் கேரி பந்தை அடிக்க முற்பட்டார். பந்து பேட்டில் பட்டு விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித் கேட்ச் பிடித்தார். நடுவர்களிடம் இங்கிலாந்து வீரர்கள் அப்பீல் செய்தனர். நடுவர் அவுட் கொடுக்கவில்லை. மூன்றாவது நடுவர் சோதனையின் போது ஸ்னீக்கோமீட்டர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அதில் ஒரு தவறு நடந்தது. பந்து பேட்டை கடந்து செல்லும் போது வரைபடத்தில் எந்த அசைவம் ஏற்படவில்லை. மாறாக பந்து பேட்டுக்கு வெகு தொலைவில் இருக்கும் போதே வரைபடத்தில் சத்தம் இருப்பதாக காட்டியது. வீடியோவுக்கும் ஒலிக்கும் சம்பந்தம் இல்லாத காரணத்தினால் மூன்றாம் நடுவர் கள நடுவரின் தீர்ப்பையே உறுதி செய்தார். அலெக்ஸ் கேரி நாட் அவுட் என்றார். பின்னர் அலெக்ஸ் கேரி தனது முதல் சதத்தை பதிவு செய்தார். போட்டி முடிந்தபின் கூறுகையில் தான் அவுட் ஆனது தெரியும் என்றும் நடுவரின் தீர்ப்பை பயன்படுத்திதான் செஞ்சுரி அடித்ததையும் உறுதி செய்தார். இது இன்னும் இங்கிலாந்து அணியை வெறுப்புக்கு உள்ளாகியது. மேலும் போட்டி முடிந்த பிறகு இந்த தொழில்நுட்பத்தை நிர்வகிக்கும் பிபிஜி ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுள்ளது. அலெக்ஸ் கேரி பந்தை அடித்தார் என்பது உண்மைதான். ஆனால் அந்த நேரத்தில் ஸ்னிக்கோமீட்டரை இயக்கிய நபர் பேட்ஸ்மேன் பக்கம் இருக்கும் ஸ்டம்ப் மைக்கை ஆன் செய்வதற்கு பதிலாக பந்து வீச்சாளர் பக்கம் இருந்த மைக்கை தவறுதலாக தேர்வு செய்து விட்டார். இதனால் ஆடியோவில் குளறுபடி ஏற்பட்டு இந்த தவறுக்கு நாங்கள் முழு பொறுப்பு ஏற்கிறோம் என்று அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அடப்பாவிகளா என்று இங்கிலாந்து அணி வருத்தத்தில் இருக்கிறது. ஏற்கனவே 2 டெஸ்டில் தோல்வி அடைந்த நிலையில் இதுபோன்ற டெக்னாலஜி பிரச்சனைகள் இங்கிலாந்து அணிக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.